Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Brigade Hotel Ventures IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி இந்தியால ஸ்பெசிஃபிக்கா சவுத் இந்தியால ஹோட்டல் டெவலப்மெண்ட் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனிஸோட ஹோட்டல்ஸ் பாத்தீங்கன்னா கேரளா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆன லட்சதீப், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அண்ட் பாண்டிச்சேரி ரீஜன்ல இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரிகேட் ஹாஸ்பிட்டாலிட்டி குரூப் பாப்புலர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியான பிரிகேட் குரூப்போட ஃபுல்லி ஓனடு சப்சிடரின்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட ஹோட்டல்ஸ்ல காம்ப்ரிஹென்சிவ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபைன் டைனிங், ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ், மீட்டிங்ஸ், இன்சென்டிவ்ஸ், கான்ஃபரன்சஸ், எக்ஸிபிஷன்ஸ், லான்ச்சஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ், அவுட்டோர் ஸ்பேசஸ், ஸ்பாஸ் அண்ட் ஜிம்னாசியம்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஹோட்டல்ஸ் போர்ட்ஃபோலியோ பத்தி பார்க்கலாம். இவங்களுக்கு பெங்களூர் ரீஜன்ல பார்க்கும்போது ஷெரட்டன் கிராண்ட், 4 பாயிண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் மெர்குரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபர்தரா பாத்தீங்கன்னா மைசூரு ரீஜன்ல கிராண்ட் மெர்குரி இருக்கு அண்ட் அகமதாபாத் ரீஜன்ல கிராண்ட் மெர்குரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல ஹாலிடே இன் அண்ட் சென்னை ரீஜன்ல ஹாலிடே இன் அண்ட் ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ் அண்ட் சூட்ஸ், மைசூரு ரீஜன்ல ஐபி ஸ்டில்ஸ் ஹோட்டல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலா இவங்களுக்கு 9 ஹோட்டல்ஸ் இருக்கு அண்ட் அதுல 1604 ரூம்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிஸோட ஹோட்டல்ஸ் எல்லாமே குளோபல் மார்க் ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனிஸான மேரியாட், அக்கார் அண்ட் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல்ஸ் குரூப் மூலியமா தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஸ்பிளிட் பேஸ்ட் ஆன் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2025ல பார்க்கும்போது மேரியாட் ஹோட்டல்ஸ்ல இருந்து மட்டுமே 43.81% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அக்கார்ல இருந்து 23.81 அண்ட் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல்ஸ் குரூப்ல இருந்து 31.72% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிஸோட ரெவன்யூஸ் ஈக்குவலா ஸ்பிளிட் ஆகி வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பாத்தீங்கன்னா பெங்களூர் ரீஜன்ல இருந்து மட்டுமே 63.21% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் மைசூரு ரீஜன்ல இருந்து 8.54, சென்னையில இருந்து 13.83, கேரளா 9.18 அண்ட் அகமதாபாத் 5.24% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் பெங்களூரு ரீஜன்ல தான் கான்சென்ட்ரேட்டடா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ஈபிடா அண்ட் நெட்வொர்க் இயர் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 23ல லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்திருக்காங்க. பட் 24ல 31.14 crores அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. 25ல பார்க்கும்போது அந்த ப்ராஃபிட் ஸ்லைட்டா டிப் ஆகிருக்கு. 23.66 crores அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. நெட்வொர்க் ஃபினான்ஷியல் இயர் 25ல 78.58 crores அளவுக்கு புக் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் பாத்தீங்கன்னா இயர் இயர் கேட்டகரியில அதிகமாகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் இயர் கேட்டகரியில அதிகமாகிறது இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வர்றாங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 85 ரூபீஸ்னு சொல்லிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 90 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share ஃபினான்ஷியல் இயர் 25ல 0.72ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 125 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை ஹோட்டல்ஸ் டெவலப்மெண்ட்டோட இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 91.43 இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ அதிகமா இருக்கு. இந்த ரீசன்னால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7422 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை டெய்லி பேசிஸ்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். ரெவன்யூ growth பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 16.57% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் 35.45% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 16.27% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க.
அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 30.11% அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். ஹோட்டல் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி லிமிடெட், EIH லிமிடெட், சாலத் ஹோட்டல்ஸ், ஜூனிபர் ஹோட்டல்ஸ், லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ், சாம்ஹி, அபஜி சுந்தரா பார்க் ஹோட்டல்ஸ், வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி, ITC ஹோட்டல்ஸ் அண்ட் ஸ்லோஸ் பெங்களூர்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் EPSல கம்பேர் பண்ணும்போதும் ரொம்பவே லீஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இயர் இயர் கேட்டகரியில கிராஜுவலா தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பெரிய அளவுல சாலிட் growth இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஃபினான்ஷியல் இயர் 30யோட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி கரண்ட் ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது 2% தான் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் பண்றதுக்கு Airbnb மாதிரியான ஓப்பன் வெப்சைட்ஸ் வந்துருச்சு. இந்த வெப்சைட்ஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை ரொம்பவே ஹெவியா இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதை பத்தின உங்களோட தாட்ஸை நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் 25ஓட ரெவன்யூ வந்து மோர் தென் 60% பெங்களூர் ரீஜன்ல தான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. இன்கேஸ் பெங்களூர் ரீஜன்ல இருக்கிற இந்த ஹோட்டல்ஸோட ரெவன்யூஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த IPOல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட அனதர் சப்சிடரியான ப்ராஸ்பெரிட்டா ஹோட்டல் வெஞ்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த IPO ஜூலை 24 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 28 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 166 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த IPO வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனில நீங்க எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 rupees அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஜூலை 29 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த IPOவோட லிஸ்டிங் டேட் வந்து ஜூலை 31. நெக்ஸ்ட் ப்ரோமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 95.26% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 74.09% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் IPOவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் நியூட்ரல், ஃபண்டமெண்டல்ஸ் பாசிட்டிவ் ரேட்டிங், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த IPO வந்து 16 rupees பாசிட்டிவ் GMPல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது மோர் தென் 18% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த IPOல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமாட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் தான் அப்ளை பண்றேன். பிகாஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில நான் பெரிய அளவுல கான்ஃபிடென்ட்டா இல்ல. நீங்க இந்த IPOல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.